எங்கே இருக்கும்? இந்து தர்மம் அழிக்கப்படுகிறது. என்னடா கலாச்சாரம், என்ன ஆட்சி? அவர் சொல்றாரு, இவர் அவரை கொடுத்தார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த குமரி மாவட்டத்து மாணவிக்கு நடந்த கொடுமை, அந்த கொடுமை சட்டமன்றத்திலே பேசப்படுகிறது. உடனே இவர் சொல்றார், உங்க ஆட்சியில பொள்ளாட்சியில நடந்து இல்லையா, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? நாங்க உடனே நடவடிக்கை எடுத்தோம். நீங்க எடுத்தீங்களா? ஆகப்பாட 2 பேரும் உன் ஆட்சியில எவ்வளவு, என் ஆட்சியில எவ்வளவு, உன் ஆட்சியில பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, என் ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. மாடலாக இவர்கள் மாறி 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 தமிழருக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் நம்முடைய ஆட்சி நிலையில் நமக்கு பக்கமே இல்லை என்று அறிந்து கொண்டிருக்கிறவரை தமிழ் சமுதாயம் தெரிகிறதா? என்ன ஒரு கடையை ஒரு நகராட்சியில வை, இல்ல பேரூராட்சியில வை, வித்துட்டு போ. ஆனா ரோட்டுக்கு ரோடு கடையை திறந்து வச்சுக்கிட்டு போதையில் போவதை கண்டா என் மனம் தயிக்கிறது. அதனால தற்கொலை பண்ணி சாவுங்க. என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் சீரழிப்பதற்கென்று என் நாட்டு மொழியாக தெரியாதவன், என் நாட்டில் இடம் தெரியாதவன், தமிழரை அல்லாதவன் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு பிரச்சாரம் செய்வதை எல்லாம் முன்னாள் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற இறுதிநிலை. ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாலே தெரு ஓரமா ஒரு தாடி வச்சுட்டு ஒரு அம்மா கேட்கிறான், ஐயாம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பா, அப்பா வா வா இங்க வா. சாமியாராய் போற நிறைய பேச முடியலைங்க. வேதனை உச்சத்தில் இந்த சப்தம் வருகிறது. நீங்கள் எல்லாம் ஆட்சி பீடத்துக்கு வர வேண்டும். அந்த வரக்கூடிய காலத்திலே என் தமிழன் தலையிலிருந்து வாழ வேண்டும். என் தமிழகத்தில் ஒருவன் ஆட்சி செய்கிறான், என் தமிழகத்தில் ஒருவன் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறான் என்று அண்ணாமலையுடைய கரத்தை தூக்கி நிறுத்தி அந்த நிலையிலே இருக்கிற போது நம்ம போராட ஆத்மா சாந்திகளை உண்மையிலேயே வேதனை தான். வேதனையின் உச்சத்துல தான் வந்திருக்க. 2ஆம் தர குடிமகனா மாறி இருக்கீங்க. 2ஆம் தர குடிமகனா தமிழனுக்கு நல்லது இல்லை. ஒரு பூத போதை வச்சாச்சு. ஒரு சித்திக்கான அடிக்கடி சொல்றத மேடையில என்ன மண்ணை வந்து காட்டுக்கு போறான். போறவங்க